சாரி. அதான் இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிக்கவே மாட்டேங்கிறீங்க. வருமா, சாரி வருமா. வருமா, என்கிட்ட பேசக்கூட பிடிக்கலையா? நான் தெரியாம தானே பண்ணேன், வேணும்னு பண்ணலை வருமா. கோவத்தில் பேசிட்டேன், சாரி வருமா. வருமா, சாரி வருமா, பேசு வருமா. கஷ்டமா இருக்கு, நீங்க பாருங்க, என்ன அழ வைக்காதீங்க, பேசுங்க வருமா. வருமா, ரொம்ப பண்ணாத என்ன. சாரி வருமா. என்ன ரொம்ப தான் பண்றேன், பேசவே மாட்டேங்கிறேன். இப்படி இருக்காதீங்க வருமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருமா, சாரி. நான் வேணும் பண்ணவே இல்லை, தெரியாம தானே பண்ணேன். கோபம் வருமா. இத்தனை வருஷம் நாங்கள் பட்ட கஷ்டம் அப்படி, அதான் பார்த்த உடனே கோவத்தில் கத்திட்டேன். ஆனால் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியாது. தெரிஞ்சதுக்கப்புறம் பேசினது எவ்வளோ தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தையை கொட்டிட்டேன், ஆனால் அள்ள முடியாது, கஷ்டமாக இருக்கு. நீ வேற பேசாமல் ரொம்ப காயப்படுத்துறேன்னு. சாரி வருமா, வேணும்னு பண்ணல. வருமா, பேசு வருமா. இப்படி அமைதியாக இருக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வருமா, சாரி வருமா. நான் வேணும்னு பண்ணல வருமா. சாரி, என்கிட்ட பேசு வருமா, பேசு வருமா, பேசு வருமா. இம்சா, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? எனக்கு உன் மேல கோவம் இல்லை, வருத்தம் தான் இருக்கு. ஏன் இம்சா புரிச்சுக்காம பேசிட்டாலேன்னு. அது வருமா, நீ பேசுறீங்கிறப்போ கஷ்டமா இருக்கு தெரியுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல வருமா, நான் வேணும்னு பேசல. நான் தான் அவ்வளவு சொல்றேன்ல, புரிஞ்சுக்க மாட்டேன். அதையும் மீறி எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குற. பாவம், இத்தனை வருஷம் அவர் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்காரு. எவ்வளவு கொடுமை தெரியுமா செய்யாத தப்புக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அங்க உங்க அப்பாவை மதிக்கவே இல்லை, நோயோடையும் கேவலமா அவர் நடத்திருக்க. உனக்கு தெரியுமா? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது, அவர் பட்ட வலி ரொம்ப அதிகம். நீங்க பட்ட வலி நான் சின்னதுன்னு சொல்ல மாட்டேன், பெருசுதான். ஆனா அவர் அதே அளவுக்கு அவரும் அங்க வேதனை அனுபவிச்சிருக்காரு. நாயோட கேவலமா எத்தனை நேரம் பட்டினி போட்டிருக்காங்க, சாப்பாடு இல்லாம தூங்கியிருக்காரு. இன்னொரு விஷயம், உங்களை பாத்திர மாட்டோமா, உங்ககிட்ட உண்மையை சொல்லிட மாட்டோமா, எப்படியாவது உங்ககிட்ட தகவல் சொல்லிட மாட்டான்னு ஒவ்வொருத்தங்க போலீஸ் காலையிலே விழுந்திருக்காரு. பாவம், அந்த மனுஷன் எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஈஸியா செத்து போங்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்து அப்படி பேசிட்டு இருக்கா. இமையா, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதான் எனக்கு உங்களை கோவத்தையும் தாண்டி வருத்தம் தான் இருக்கு. என்ன வருமா சொல்ற? அப்பா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா? வருமா, சத்தியமா எனக்கு தெரியாது வருமா. வருமா, சாரி வருமா. நீங்க சொல்றதையும் நான் புரிஞ்சுக்கல. கோபத்துல அப்பாவை எப்படி பேசிட்டேன். அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்பா, நான் அப்பா பார்த்துட்டு வர வருமா. ஏய், நீ எமோஷனல் ஆகாத. உங்ககிட்ட எதுக்கு சொல்றேன்னா, நீ பேசுனியா எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. பாவம், அந்த மனுஷன் எவ்வளவு வழியை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. உங்க முகத்தை பார்த்ததுல தான் அவர் கொஞ்சமே நிம்மதி அடைஞ்சாரு. ஆனா நீங்க பேசின வார்த்தையில அவர் அங்கேயே இருந்துடலாம்னு அவருக்கு தோன்ற அளவுக்கு நீங்க பேசிட்டீங்க. அதுவும் சொல்ற மாதிரி இங்க பாரு, நீ இந்த நேரம்ல எமோஷனல் ஆகக்கூடாது. ஒன்றும் இல்லை, நீ அப்பா கூட வேணா 2 நாள் இருந்துட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு கண்டிஷன், நைட்டுக்கு மட்டும் இங்க வந்துரு, சரியா? வருமா. என்ன வருமா, நைட்டுக்கு இங்க வந்துரு, நான் கூப்பிட வருவேன். போ வருமா, அதுக்கு நாங்க போகாமலே இருக்கலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போகாம இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். வருமா, என்ன வருமா, போங்க வருமா, ரொம்ப தான் பண்றீங்க. அப்படி இல்லை மிஸ்ஸா, நீ இல்லாமல் சத்தியமாக எனக்கு தூக்கம் வராது. அதனால தான் சொல்கிறேன், போ உங்கள் அப்பா கிட்ட பேசு, எவ்வளோ நேரம் வேணா இரு. ஆனால் நைட்டு இங்கே வந்து தான் ஆகணும். என்னாலலாம் நைட்டு நீ இல்லாமல் தூங்க முடியாது. என்ன வருமா இப்படி சொல்றீங்க? சரி, கூப்பிட வாங்க, வாரேன். ஆமாம் வருமா, உங்ககிட்ட ஒன்று கேட்க நினச்சேன். ஆமாம், இவர் என்னோட அப்பா தானே, எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா உங்களுக்கு எங்கள் அப்பா யாருன்னு தெரியாது, நீங்கள் பார்த்தது கூட கிடையாது, ஏன் நானே பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது இவர் தான் என்னோட அப்பான்னு கரெக்டாக கூட்டிட்டு வந்தீங்களே, அது எப்படி? அது உங்கள் அப்பா கிட்ட உங்கள் ஃபேமிலி எங்கே இருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் கேட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் தாத்தா பேர், எங்கள் பாட்டி பேர், என் அப்பா பேர் கரெக்டாக சொன்னார். அப்போ தான் எனக்கு சந்தேகம், ஒரு வேளை உன்னோட அப்பாவா இருக்குமோன்னு. அப்புறம் அவர் தாடியில் சேவ் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது அப்படி உங்கள் அண்ணா மாதிரியே முகச்சாடை இருந்தது. அதான் சந்தேகத்தில் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் பண்ண இதோட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஆமாம், நீ தான் உங்கள் அப்பா பார்த்ததே இல்லைன்னு இப்போ தான் சொன்னேன். அப்போ எப்படி இவர் உன் அப்பான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சா? நான் இது கண்டுபிடிச்சேன், நீங்கள் கூட்டிட்டு வந்தோன்னா யாரையும் கூட்டிட்டு வந்தா நினச்சிட்டு உட்காந்து நின்னேன். அப்புறம் அம்மாவும் அண்ணாவும் ரியாக்ட் பண்ணதை பார்த்து தான், ஓ இவர் தான் அவளை விட்டுட்டு போன அப்பாவான்னு சொல்லிட்டு நானும் வாய்க்கு வந்தபடி ரொம்ப பேசி காயப்படுத்திட்டேன். சரி சரி, நீ வேணும்னு பேசல, தெரியாம தானே பேசுனேன். ஏன்னா நீங்கள் பட்ட வலியும் பெருசு, அவர் அனுபவிச்ச வலியும் பெருசு, ரெண்டுமே சரிசமம் தான். ஆனால் விதி உங்களை இப்படி பிரித்து வச்சு வெடிக்க பார்த்துருக்கு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் அப்பாவும் திரும்ப வந்துட்டாங்க. நீ இன்னும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? உனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஆனாலும் கஷ்டமாக தான் இருக்கு வருமா. நான் அப்பா கிட்ட போய் சாரி கேட்டுருவேன், அப்பாவை ரொம்ப காயப்படுத்திட்டேன்.
சரி சரி, நீ உங்க அப்பா கிட்ட போய் அப்புறமா சாரி கேளு. இப்ப என்கிட்ட நீ சாரி கேளு. ஆ உங்ககிட்ட சாரி கேட்கணுமா? அதான் கேட்டுட்டேன்ல, மறுபடியும் கேட்கணுமா? ஆமா, மறுபடியும் வேற மாதிரி. போவேம்மா, எனக்கு டைம் ஆச்சு, நான் என் அப்பா பார்க்க போகிறேன். போவேம்மா. நீ உங்க அப்பா பார்க்க போகணும்னா நான் விடணும். வருமா? வேணாம் சொன்னா கேளுங்க. ரொம்ப பண்ணாதீங்க, விட்டுருங்க. ம், எப்படி பேசினாலும் விட மாட்டேன். வருமா? அப்பா பார்க்க போகணும், விடுங்க. என்னை பார்த்துட்டு என்னை கவனிச்சுட்டு அப்புறமா போ. நீ வரத வரைக்கும் நான் காத்திருக்கணும்ல. அதுக்காகவாது ஏதாவது வெயிட்டை தந்துட்டு போனால் நல்லாயிருக்கும். ஆ நல்லா வருவீங்க. நீங்களும் வாங்க, அப்பா பார்க்க வரலையா அப்போ நீங்கள்? வருவேன், ஆனால் ஒரு சின்ன வேலை இருக்கு, அப்பா கிட்ட பேச வேண்டியது இருக்கு. அப்பா கிட்ட பேசிட்டு அப்புறமா வரேன், சரியா? ம் வருமா? என்ன பண்ணுறீங்க? விடுங்க. ம், முடியாது. என் பொண்டாட்டியா கொஞ்சம் போகிறேன். அப்படியா? கொஞ்சம் போகிறீங்களா? நீங்கள் கொஞ்சறீங்கன்னா எனக்கு டபுள் ஓகே. அதான் எனக்கு தெரியுமே, நான் கொஞ்சம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அப்படித்தானே இம்சா? வருமா? போங்க வருமா. வருமா, எனக்கு நீங்கள் கிடைச்சது நான் ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன். ரொம்ப உங்களை பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான் உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ என் பொண்டாட்டி. நிலவு பிடிக்கவில்லை, மலர்கள் பிடிக்கவில்லை. கண்டு கேட்ட உண்மையற்ற உத்தரையுமை உலகு பெண்ணி இருக்கு, அந்த பெண்ணி இருக்கு. வருமா, நான் ஒன்று கேட்பேன், கோவப்பட மாட்டீங்கல்ல? என்னடி கேளு. அது வந்து என் காலை கொஞ்சம் பிடிச்சு விடுறீங்களா? ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன்னா கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் பிடிச்சு விடுவீங்களா? ஏய், இதை இப்படியா கேட்பேன்? வருமா, என் காலை பிடிச்சு விடு அப்படின்னு சொன்னா நான் பிடிச்சு விட போறேன். அதுக்கு இப்படியா கேட்கணும்? என் பொண்டாட்டி காலை பிடிக்காம வேற யாரோட காலை பிடிக்க போறேன்? சரி வா, அந்த பெட்ல உட்காரு, உன் காலை நான் பிடிச்சு அமுக்கி விடுறேன், சரியா? சரி வருமா. வருமா, உன் கைப்பட்ட உடனே கால் வலி பறந்து போயிட்டு சுகமா இருக்கு. அப்படியா? ஆமா. இந்த பூமி மீது வந்த நானும் பிறந்ததற்கு பொருள் இருக்கு, பொருள் இருக்கு. மகேஷ், கையை விடுங்க. அப்பலேருந்து கையை பிடிச்சி வச்சிருக்கீங்க, விடுங்க. அதான் ரூமுக்கு வந்துட்டோம்ல, விடுங்க. ஏன் நேத்தா, நான் உன் கையை பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லுமா, கையை விட்டுறத. அது அப்படி இல்லை, அதான் ரூமுக்கு வந்துட்டோம்ல, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுதான் சொன்னேன். மகேஷ், என்ன பண்ணுறீங்க? விடுங்க. ஆமா, மயிலை மயிலாம் இறக்க போடாது. இங்க பாரு, உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பிடிக்காம இருந்திருந்தா என் கூட ஒன்னா ஒரே பெட்ல என்ன கட்டி பிடிச்சிட்டு என் கையில என் தோல்ல சாஞ்சு நீ தூங்க மாட்ட. நீ நிம்மதியா தூங்குற. எனக்கு தெரியாது உன் மனசுல என்ன இருக்குன்னு. இங்க பாரு, தெரிஞ்சும் அமைதியா இருக்கேன்னா உன் வாயில கேட்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா நீ போற போக்க பார்த்தா இப்போதைக்கு சொல்ற மாதிரி இல்ல. ஏன் குணா ருத்ரா கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கும் குழந்தை வந்தாலும் நீ சொல்ல மாட்ட உன் மனசுல உள்ளது. ஏன்னா நீ அவ்வளோ திமிரு பிடிச்சவ. என்ன என்ன சொன்னீங்க? நான் தீவிர பிடிச்சவ? ஆமாம் ஆமாம், விடுங்க முதல்ல. என்ன? ஆமாம்மா, கோபத்துக்கு மட்டும் ஒரு குறை இருக்காது. உண்மைதாண்டி சொன்னேன், திமிர் பிடிச்சவ திமிர் பிடிச்சவ. நான் இன்னும் அமைதியாக இருந்தேன். நான் கடைசி வரைக்கும் மகேஷாக தான் இருக்கணும். நேற்றா புருஷன் ஆக முடியாது. உனக்கும் எனக்கும் பிறக்கிற குழந்தைக்கு அப்பாவும் ஆக முடியாது. மகேஷ், நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்கணும்னு தோணுது. நான் இன்னும் திமிர் பிடிச்சவளாக தான் இருக்க போகிறேன். அப்போ தான் எனக்கு மகேஷ் இப்படி பார்க்க முடியும். நீ இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. என்கிட்ட கேட்காம, என் பர்மிஷன் இல்லாமல் என்கிட்ட நெருங்கி வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது வேணும், எனக்கு இன்னும் வேணும். அதனால் நான் திமிர் பிடிச்சவளாகவே இருக்க போகிறேன். என்ன மேடம் தீவிரமாக யோசிக்கிறீங்க? எப்படி வந்து தப்பிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கெல்லாம் நான் விட போகிறதே இல்லை. நீ என்ன சொன்னாலும் நான் ஏமாற மாட்டேன். இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணாமல் நான் விட மாட்டேன். ஆமாம் ஆமாம், பண்ணுவீங்க, பார்க்கலாம். நேத்ரா பற்றி தெரியுங்களா? ஆளை பாரு, விடுங்க. என்ன? ஆமாடி, நீ சொன்னு நான் விட்டுறேன் பாரு. எனக்கு தேவையானதை நான் தான் அட்டம் பிடிச்சி எடுக்கணும். உங்ககிட்ட நான் கேட்டுட்டு கெஞ்சிட்டு இருந்தேன். மகேஷை பார்த்தலாம் மனசார மாட்டேங்குதுடி. நான் அவனுக்கு அண்ணன், ஆனால் நான் இன்னும் சீரோல இருக்கேன். அவன் போயிட்டே இருக்கான். நீங்கள் அடம் பிடிச்சி எடுக்கிறதுக்கு நான் என்ன விளையாட்டு போடலாம்? ஆளை பாரு, மூஞ்சி பார்க்க வேண்டாமா? இங்கே பாருங்க, உங்களுக்கெல்லாம் ரொமான்ஸ் செட்டே ஆகாது. ஆமாம் ஆமாம், இத்தனை நாள் ஒரே ரூமுக்குள்ளே இருக்கோம்,
ஒன்னையும் காணும். இப்போ வந்து வீரவசனம் பேசிட்டு இருக்காங்களாம். ஆளு மூஞ்சியும் பார்க்க வேண்டாமா? விடியா என்ன? என்ன இப்படி சொல்ற? அது நான் எப்படி ரொமான்ஸ் பண்ணுவேன்னு வேணா பாரு. வேணா சாம்பிள் காட்டவா? ஆ, ஒரு சம்பளம் கட்ட வேண்டாம், விடுங்க என்ன. அது எப்படிங்கடி? நீங்களா தோண்டி விடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு சாம்பிள் காட்ட வேண்டாம், விடுங்க என்ன. என்ன என்ன பார்த்து எப்படி தெரியுது? இன்னைக்கு நான் உன்னை விடுற மாதிரி இல்லடி. ம், ஆமாம் ஆமாம், ஆளை பார்க்க வேண்டாமா? உண்மையை சொல்லப்போனால் செட்டே ஆகாது, உங்களுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. விடுங்க விடுங்க என்ன. இல்லடி, இதுக்கு மேல நான் உன்னை சும்மா விட்டேன். நான் மகேஷா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. என்ன சொன்னா எனக்கு ரொமான்ஸ் செட்டே ஆகாது. இதுக்கு மேல நான் உன்னை விடக்கூடாதுடி. உன் பர்மிஷன் இல்லாம உன்னை தொடக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போதைக்கு உன்கிட்ட பர்மிஷன் கிடைக்கும்னு கேட்டா முடியாது. நீ வேணும்னு நீ பிக்கப் பண்ணுவ. ஏன்னா நீ திமிரு பிடிச்சவ. அதனால இன்னைக்கு உன்னை நான் விட போறதாவே இல்லை. ஆமாம் ஆமாம், மூஞ்சியை பார்க்க வேண்டாமா? விடியா என்ன. அப்படியா? இன்னைக்கு ஒன்ன ஒவ்வொரு பாகமும் பிடிக்கும், உணர்ச்சி தீவிரம் பிடிக்கும், மோகம் வரும் தருணங்களில் முனகலிலும் தெரியும்டி, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நடிக்கிற, அப்படிதானே? அது அது என்னை விடு மகேஷ். அது எப்படி? இவ்வளோ நேரம் அமைதியாக தானே இருந்த நான் கொடுக்கும்போது. இப்போ மட்டும் விடு மகேஷ்னா விட முடியாது. ஆ, அது இல்லை, அது என்னை விடுங்க. ஏய் நேத்ரா, உண்மை சொல்லு. உனக்கு என்ன பிடிக்காது சொல்லு. பிடிக்காது, விடுங்க. ஆனால் உன்னை சொல்கிறேன்டி, உன்னை வளர்த்துனது என் பாட்டியாச்சு. அதான் திமிரி எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன், அப்படித்தானே? ஒத்துக்க வைக்கிறேன்டி. உன் வாயாலேயே மகேஷ் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூடா மகேஷ்னு உன் வாயில சொல்ல வைக்கிறேன்டி. வைக்கல அதையும் பார்க்கலாம். இப்போ என்ன விடுங்க. விடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் மோர் போயிட்டு வரலாமா? நல்லா இருந்தது. இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? நல்லா தான் இருக்கும். மரியாதையை என்னை விட்டுருங்க. நல்லா தான் இருந்தது. அதனால தானே மேடம் கண்ணை மூடி மெய் மறந்து நான் கொடுக்குறத ரசித்து வாங்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, எப்படிலாம் பேசாதீங்க. அப்படிலாம் இல்லை. அது அது என்னை விடுங்க. விடணுமா? முடியாது. வேணா ஒருக்கா கூட நம்ம 2 பேரும் மெய் மறந்து போவோமா? ம் என்ன? ஓகேனா சொல்லு, நான் கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன். ஒன்றும் வேண்டாம், விடுங்க. இப்போ எதுக்கு நெளிஞ்சிட்டு வர? சொல்லு, கொடுக்கவா? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டு இருந்தா நெளியாமல் சிரிச்சுட்டு நிற்க முடியும். விடு மகேஷ். அது கை சும்மா இருக்க மாட்டேங்குது. இடுப்பு கிட்ட கை இருக்கா, அதான் கையா இருக்க வேலையை பார்க்குது. அதை பாட்டு வேலையை பார்த்துட்டு போட்டு நம்ம வேணா ஒன்ஸ் மோர். ஆமாம் ஆமாம் ஆமாம், உங்கள் கை தானே அதுக்கு வேலையை பார்க்குது. ஆளை பாரு, விடு மகேஷ். ஆளை தானே பார்க்கணும், உன் முன்னாடி தான் நிற்க. நல்லா பாரு. மகேஷ் வேண்டாம், ரொம்ப பண்ணாத மகேஷ். ஏன்டி எதுக்குடி இப்படி நெளிகிற? ஏன் மகேஷ், உங்களுக்கு தெரியாதா? மரியாதையை இடுப்புலேருந்து கையை எடுங்க. எடுங்க மகேஷ். அச்சோ, கை வர மாட்டேங்குது. அது அதில் தான் இருக்குமா? அது என் பேச்ச கேட்கவே மாட்டேங்குது. நேத்ரா, என்ன பண்ண? ஆமாம் ஆமாம், உங்கள் பேச்சை கேட்காது. உங்களை பாரு மகேஷ். கையை எடுங்க மகேஷ். பாட்டி அப்போவே கூப்பிட்டாங்க, என்னென்னு கேட்கணும். கையை எடுங்க மகேஷ். அது அது நேத்ரா, எனக்கு உன்னை விட மனசே இல்லை நேத்ரா. இப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்றா நெருக்கமா, இன்னும் நெருக்கமா. அது நேத்ரா. மகேஷ், அது பாட்டி கூப்பிட்டாவா அப்போவே. என்னென்னு கேட்டுட்டு வர, முதல்ல விடுங்க. அப்புறம் பாட்டி வந்துடுவாங்க இங்கே. நேத்ரா, ஒன்று மட்டும் சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லு. அது அது எனக்கு கொஞ்சம் டைம் தான், சொல்கிறேன். உனக்கு பிடிக்குமான்னு. சத்தியமா எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனால் உங்ககிட்ட இருந்து வர பதில் எனக்கு சாதகமாக தான் இருக்கணும். புரியுதா? உனக்கு எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு சாதகமாக தான் உன் பதில் இருக்கணும். எனக்கு நீ வேணும், உன் கூட வாழணும், உன் கூட நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும். ஒன்று மாதிரி ஒன்று, என்ன மாதிரி ஒன்று. சந்தோஷமாக நம்ம ஃபேமிலி இருக்கணும்.
நம்மளும் ஒரு குடும்பமாக மாறணும். புரியுதா? உன் பதில் நல்ல பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ம் புரியுது மகேஷ். ஆனால் கொஞ்சம் டைம் தாங்க. நல்ல பதிலாகவே சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் டைம் வேணும். இப்போ என்னை விடுங்க, பாட்டி கூப்பிட்டாங்க. ம் சரி, பாட்டியை பார்த்துட்டு வா. ஆனால் என்ன விடவா மனசே வர மாட்டேங்குது. சரி, என்ன பண்ண முடியும்? போயிட்டு சீக்கிரம் வந்துரு. குழந்த மாதிரி சொல்கிறது பாரு. பிடிச்சிருக்குடா. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு தோணுது. மிஸ் பண்ண மாட்டேன். இந்த நேத்ராக்கு இந்த மகேஷ் தான். இந்த மகேஷுக்கு இந்த நேத்ரா தான். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உனக்கு சாதகமாகவே நல்ல பதிலாக சொல்லுவேன். ஐ லவ் யூ டா செல்லம். ஐ லவ் யூ ஸோ மச். சீக்கிரம் உங்ககிட்டையும் சொல்கிறேன். ஒத்த மரம் அங்கே போ